கர்த்தருடைய உன்னத நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 6:10 உங்களுக்காக நான் வாசிக்கட்டுமா? ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். வால வயதின் குமாரன் போல இன்றைக்கு வல்லமை நல்லைகள் வானொலி நிலையம் வாலிப பிராயத்திற்குள் நுழைய பலவான்கள் அன்பு சகோதரன் வின்சென்ட், அருமை சகோதரி ஜெசிந்தா இவர்கள் கரங்களிலே இருக்கிற அம்பாக இது செயல்பட்டு வருகிறது. இவர்களை நான் வாழ்த்துவதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவர்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். எங்கள் குடும்பத்திற்கும் அன்பு சகோதரன் சகோதரி இவர்களுடைய குடும்பத்திற்கும் உள்ள உறவு கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் இருக்கும். இத்தனை ஆண்டு காலமும் நாங்கள் பார்த்தது இவர்கள் அயராமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம். ஆமென். கர்த்தருக்கென்று ஓடுகிறார்கள். இவர்கள் அதிலே தாண்டி வந்த இடர்கள் எத்தனை, மேடு பள்ளங்கள் எத்தனை, எத்தனையான தடுமாற்றங்கள். இவற்றின் நடுவிலெல்லாம் இவர்கள் கர்த்தருடைய கரத்தை பிடித்தபடியே அவற்றை தாண்டி வந்திருக்கிறார்கள். ஆமென். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நடத்தும்படிக்கு கர்த்தர் இவர்களை அரவணைத்து இவர்கள் பேரிலே கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் துணை நின்று வழிகாட்டி நடத்தி வந்திருக்கிறார். அதை நன்றாக பார்க்க முடிகிறது. இந்த பாடுகள், பலவீனங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தரின் பக்கமாய் திருப்பப்பட்ட ஆத்துமாக்கள் எத்தனை எத்தனை, ஆண்டவரிடத்திலே நெருக்கமாய் வந்து சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், சத்திய வசனத்தின் பக்கமாய் திருப்பப்பட்ட உள்ளங்கள் எத்தனை எத்தனை. இந்த பிள்ளைகளுக்கு பரலோகத்திலே மிகுந்த ஆதாயம் உண்டாயிருக்குமே. ஆமென். அல்லேலூயா. அன்பு சகோதரன் வின்சென்ட், அருமை சகோதரி ஜெசிந்தா இவர்கள் இருவருக்கும் சகோதரன் வின்சென்ட் அவர்களுக்கு கம்பீர குரல், அன்பு சகோதரிக்கோ கணீர் என்ற துனி. இவர்கள் இருவரும் சரியாய் ஜாடிக்கேற்ற மூடியாக அமைந்திருக்கிற அமைப்பை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் வருகிற ஆண்டு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஓட ஊழியம் செய்ய போதிய திராணி, மிகுந்த பொருள் ஆதாரம், மனசமாதானம், குடும்பத்திலே நிறைவான ஆசீர்வாதம், ஊழியத்திலே பெருக்கம், இவற்றையெல்லாம் இவர்கள் காண கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவாராக. நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் என்று இதே எபிரேயர் 6:12 பார்க்கிறோம். அந்த